ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு நான் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நல்லா போடுங்க. இன்றைக்கி என்ன வழக்கம், நம்ம அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் மேரேஜ் எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? ஒரு 3 நாள் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ தான் நான் விலாகே எடிட் பண்ணுறேன். ஸோ என்ன விலாக் போடுறதுன்னு தெரியல. சரி இந்த விலாகை போட்டுருவோம், பட் அந்த அண்ணாவோட மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நம்ம கிஃப்ட்லாம் வாங்கி போய் கொடுத்துருப்போம். என்ன கிஃப்ட்டுனா நம்ம கொடுத்தது வேறு கிஃப்ட்டு. அப்புறம் அந்த அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் தான் ஃபன் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். புது ஹெல்மெட் அந்த அண்ணாக்காக வாங்கினாங்க. NS200 அண்ணா வச்சுருக்காரு பைக்கு. வாங்கிட்டு ஒயிட் கலர் ஹெல்மெட் ஏதோ ஒன்று வாங்கிட்டு, பட் புது ஹெல்மெட்டை எடுத்து நாங்கள் வச்சுக்கிட்டு பழைய ஹெல்மெட்டை அந்த கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த அண்ணாவோட ரியாக்ஷனு எப்படி சொல்கிறது, வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் அவர் வீட்டுக்கு போயிட்டு அதான் பிரித்து பார்க்கும்போது பாவம் மனுஷன் செம்ம காண்டாகிட்டு இருப்பார் போல். காண்டாவில் ஜஸ்ட் ஃபன்னாகவே எடுத்துட்டார். இதுக்கு கிஃப்ட் கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்ககிட்ட சொல்ல ஆடியோ குரூப்பில் இருக்கோமா எல்லோரும், அதில் ஆடியோ மெசேஜ் போட்டுவிட்டார். பட் அந்த ஆடியோ போட்டு வரேன், செம்ம ஃபன்னாக இருக்கும் அதான் சொன்னது. ஸோ வீடியோவை பாருங்கள் எப்பவுமே. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பண்டியனா ஹாப்பி மேரேஜ் லைஃப்னா ஹாப்பியாக இருந்தா. ஸோ ஹெல்மெட் இதெல்லாம் எங்கள் ப்ராப்ளம் இல்லை. உன்னை ஃபன் பண்ணுறதுலாம் நாங்கள் பண்ணல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பண்ணாங்க. என் மேலே கொச்சிக்கு போகிற அப்புறம். ஸோ ஃபேமே பாய் ஃபேமே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். போலாம் இதாண்டா மெயின், பின்னாடி போகுது. ரெடி. மேரேஜ் ஆகிற அண்ணாக்கு தான் ஹெல்மெட் வாங்கணும். புது ஹெல்மெட் வந்து எங்கள் கையில் இருக்குது. பழைய ஹெல்மெட் உள்ள வச்சு பேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அண்ணோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும். புது ஹெல்மெட் எடுத்துக்கோ, அதெல்லாம் பழைய ஹெல்மெட் விட போனால் பாஞ்ச ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இப்போ எப்படி அன்பாக்ஸ் பண்ண மாதிரி பண்ணுறியா? நல்லா அப்படியே திரும்ப கொடுக்க போகிற. சரிதான். ஓ அதுக்குள்ள 2 பாட்டில் எங்க கவருங்க. பழைய ஹெல்மெட் வச்சு பேக் பண்ணிட்டாங்க. பேக்கிங் முடிஞ்சிச்சா? இது மணி அண்ணா. டேய் நல்லா இருக்கா கேமரா குவாலிட்டி? ஓ மணி நான் சொல்லு கேட்டடா. ஆனால் யாருக்கிட்ட கேட்டேன்னு தெரியாத. நீ வேணா பாரு, என் கல்யாணத்துல சூப்பர் பைக் வரும். சிங்கிள்ஸா வேணாம். சண்டை வேணாம். இல்ல இருக்கு. 1X எடுக்காதடா. இன்னும் ஒரே டேப்பா. கொரோனா பேட்ச். அதான் அந்த பிஸ்ஸு கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஓட்டிங்கண்ணா. 97 1997 பொந்த 1997 பச்சை இருந்துச்சா? காலேஜ் படிக்கலாம் பின்ன எப்படி சுத்துறது? எத்தனை வயசு இருந்தா ஃபர்ஸ்ட் 13 சொன்னா 13 வயசு பெரியவங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலாக முடிஞ்சிச்சா? அது ஒன்று உள்ள போச்சா? குளிக்கணுமா? ஒரு வட்டம் குளிப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன் 2 பாயிண்ட்.
இதில் அவருல பயங்கரமாக அதுக்குள்ள போடுற அந்த வண்டியா காணும் அது பேர் எதை சொல்லுவாங்கடா அதான் நறுக்குன்னு இது சாவாதான் நைட்டு அது போடலாமே நினச்சேன் அதான் முக்கால்வாசி கைக்கு வரல நீ எடுக்கவே இல்லை எடுக்க தெரியலையா போனேன் ஜே வச்சிட்டேன் கேள் தானே இதண்டா மெயின் பின்னாடி போகுது
குத்துவீங்கடா டேய். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இப்படி பண்றீங்க நீங்க பிரிச்சவன. சரிதான், இதுக்கு கொடுக்காம பேசாம விட்டு இருக்கலாம்டா நீங்க. எதுக்குடா இது? வந்து எடுத்துன்னு போங்க. யாரு? சுரேஷா? வந்து ஹெல்மெட் எடுத்துன்னு போவோம். ஹெல்மெட்டை வா.